அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ரமதான் மாதம் என்பது அமல்களுக்கு விசேடமான ஒரு மாதம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூடுதல் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். ரமதான் மாதத்திலே நாம் செய்கிற பல்வேறு வணக்கங்களிலே ஒரு முக்கியமான வணக்கம் தான் உம்ரா செய்வது. ரமதான் மாதத்தில் உம்ரா செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தூண்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ரமதான் மாதத்திலே ஒருவர் உம்ரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமனானது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. உம்மு சினான் என்கின்ற ஒரு பெண்மணி, அன்சாரி பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் எங்களோடு ஹஜ் செய்யவில்லை? அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார், எங்களிடத்தில் இருந்தது 2 ஒட்டகங்கள். அந்த ஒரு ஒட்டகத்தை என்னுடைய கணவரும் அவருடைய மகனும் ஹஜ் செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். எஞ்சியிருந்த ஒரு ஒட்டகத்தை எங்களின் அடிமை எங்களுடைய தோட்டத்துக்காக நீர் பாய்ச்சுவதற்காக அதை பயன்படுத்தினார். என்னால் போக முடியவில்லை. அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ரமதானிலே ஒரு உம்ரா செய்யுங்கள். ரமதானிலே செய்கிற உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமானது. இதே போன்ற ஒரு ஹதீஸ் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே உம்மு மஅக்கில் என்கின்ற ஒரு பெண்மணியிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வஹப் இப்னு ஹம்பஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரமதானிலே நாம் முடியுமானால் உம்ரா செய்வது மிகப்பெரிய நன்மை எங்களுக்கு ஈட்டித்தரக்கூடிய ஒன்று. இங்கே ரமதானிலே ஒருவர் உம்ரா செய்துவிட்டால் அவருடைய ஹஜ் கடமை முடிந்துவிட்டது என்பது அல்ல. ஒருவரிடத்தில் ஹஜ் செய்வதற்கு வசதி இருந்தால் கட்டாயம் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். ஆனால் நன்மையிலே அவருக்கு ஹஜ் செய்த நன்மையை அது ஈட்டித்தரும். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் இஹ்லாஸ் சுலுசுல் குர்ஆன், குர்ஆனுடைய 3இல் 1 பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அர்த்தம் 3இல் 1 பகுதியை ஓதியதாக ஆகாது, ஆனால் அந்த நன்மை கிடைக்கும். அதே போன்றுதான் ஹஜ் செய்ததாக ஆகாது, ஆனால் ஹஜ் செய்ததுடைய நன்மை கிடைக்கும். ஹஜ் செய்வதற்கு சந்தர்ப்பம் வருகிற பொழுது கட்டாயம் ஹஜ் செய்துதான் ஆக வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.